ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து கடவுளை அறிதல், சாக்ஷாத்காரம், கடவுள் எத்தகையவர் என்பது குறித்து ஸ்ரீ சாயிபாபா கூறியதை இப்பொழுது தொடர்ந்து கேட்கலாம். தாஷ்கனு மகாராஜ் முதலில் குறிப்பிட்ட வகையினரை சேர்ந்தவர் அல்லாது இரண்டாவது வகையினரை அல்ல. பண்டரிபுர யாத்திரை மேற்கொள்ளும் ஒரு வர்க்காரி என்றால் யாத்ரீகர். அவர் செங்கல் மீது இடையில் கைகளை வைத்தவாறு நின்று காட்சி தரும் பண்டரிநாதனின் திருக்கோலமே அவரது இறைவனை பற்றிய அபிப்பிராயம். அதுவே அவர் மனதில் வேரூண்டி நின்றது. இது ஆசிரியரின் குறிப்பு. தாஷ்கனு பாபாவை நோக்கி, பாபா, நான் சாக்ஷாத்காரத்தை வேண்டுகிறேன். தாங்கள் என்னை பாகவத சப்தாகா, அதாவது 7 தினம் பாராயணம் செய்ய சொல்கிறீர்கள். அதன் பலனாக தாங்கள் எனக்கு சாக்ஷாத்காரம் அளிப்பீர்களா? ஸ்ரீ சாயி பாபா, விட்டல் காட்சி அளிப்பார், ஆனால் பாவத்துடன் கூடிய தீவிர பக்தி இருக்க வேண்டும். தாஷ்கனு 7 தினங்களில் பாகவத பாராயணத்தை செய்து முடித்தார். ஆனால் அவருக்கு சாக்ஷாத்காரம் கிட்டவில்லை. தாஷ்கனு, பாபா, எனக்கு சாக்ஷாத்காரம் அளிப்பதாக வாக்குறுதி அளித்தீர்கள், ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை. ஸ்ரீ சாயி பாபா, பொறு, நீ அதை பெறுவாய். தாஷ்கனுவிடம் தேவையான விசுவாசமும் ஸ்ரத்தையும் நன்கு மலர்வதை பாபா எதிர்நோக்கி இருக்க வேண்டும். 1916ஆம் ஆண்டு பாத்ரபத, அதாவது புரட்டாசி மாதம் தாஷ்கனு பண்டரிபுரம் செல்வதில் தீவிரமாக இருந்தார். ஆனால் நானா சாந்தோர்கர் அவரை ஷிரடிக்கு அழைத்து சென்று கீர்த்தனைகள், அதாவது ஹரிகதைகள் நடத்த செய்தார். பாபாவின் ஒப்புதலுடன் அவர் கணுவை அஸ்வின், அதாவது ஐப்பசி மாதமும் ஷீரடியிலேயே தங்க வைக்கவும் வெளிப்படையாக எதுவும் கூறாமல் தாஷ்கனு தன் மனதுக்குள் எண்ணிக்கொண்டார், ஒரு குரு, அதாவது பாபா, கடவுளிடம், அதாவது பண்டரிபுரத்திற்கு செல்வதற்கு தடையாக எப்படி இருக்கக்கூடும்? குறிப்பு: தாஷ்கனுவுக்கு ஒரு அந்தனர் குருவாக இருந்தார். பாபாவை அவர் தன் குருவாக கருதவில்லை. ஸ்ரீ சாயி பாபா நானாவிடம், நானா, அவர் பண்டரிபுரம் செல்வதை தடை செய்யாதே. ஸ்ரீ சாயி பாபா கணுவிடம், பண்டரிபுரம் செல். ஆக அஸ்வின் மாதம் தாஷ்கனு பண்டரிபுரத்துக்கு மகிழ்ச்சியுடன் சென்றார். இதன் தொடர்ச்சி நாம் நாளை காணலாம். ஓம் சாய்ராம்.